இருக்கணும், இல்லைன்னா வண்டி நகராது. இந்த கேட்ஜெட்டை நீ ஏன் கையில் வச்சிருக்கிறன்னு நினைக்கிற? யூ நீட் சம் மோட்டிவேஷன். ஏதோ ஒன்று வேணும் நீ வாழறதுக்கு. காலையில் எழுந்திருக்கிறியே, இன்னிலேருந்து வாழ்க்கையை மாற்றிக்கோ. மாபெரும் தமிழ் கனவு காண வேண்டும் தானே? உனக்கு அது வந்து சேர வேண்டும் தானே? ஒன்று சொல்லுகிறேன், வாழ்க்கையை மாற்றி. காலையில் எந்திரிக்கிறல்ல, உயிரோட இருக்கிறியான்னு முதல்ல மூச்சு வாங்கி பாரு. இதை தேடுற முழிச்ச உடனே எதுக்கு இதை தேடுற? ஒரு 2 நிமிஷம் சைலண்டா உட்கார். இந்த சைலண்டா நீ உட்கார்றல, யூ பிளான் யுவர் டே, யூ பிளான் யுவர் பாடி, யூ பிளான் யுவர் மைண்ட், யூ ஜஸ்ட் அப்சர்வ் த ஏர். ஒரு 2 நிமிஷம் உட்கார். அப்புறமா தேடி போலாம். இதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்பவே முடியாது குழந்தைகளை. இதற்கு 3வது கண் ஒன்று உண்டு. இந்த 3வது கண் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் சுயமரியாதைக்காரி. யாரும் என்னை இப்படி பார்த்து கொண்டிருப்பது எனக்கு பிடிக்காது. நோக்கத்தோடு ஜட்ஜ்மெண்டலா என்ன பார்க்கிறது பிடிக்காது. ஆனால் இது உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. ஜாகிரதை. விழும்பொழுதெல்லாம் எழு. வாழ்க்கை தானே, சின்ன விஷயம் தானே, திருத்திக்கலாம். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்து. விழும்பொழுதெல்லாம் எழு. 5வது விதின்னு சொன்னேன். மோட்டிவேஷனா கமிட்மெண்டா? நிறைய பேர் சொன்னீங்க மோட்டிவேஷன், இதை வச்சு சொன்னேன். இல்லை, நான் சொல்றேன், மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. யாரும் இல்லை. கமிட்மெண்ட். 2 வார்த்தை உனக்கு கொடுத்தா, ஒரு வார்த்தைனா கமிட்மெண்ட். கமிட்மெண்டோட நீ இருந்தனா உனக்கு யாருமே மோட்டிவேட் பண்றதுக்கு தேவையே கிடையாது. நான் எல்லாம் அப்படித்தான் வளர்ந்தேன். என்ன நீங்க எங்கேயாவது என் இளம் வயதிலே 20-25 ஆண்டுக்கு முன்னால் சன் டிவில நீங்க என்ன பார்த்திருப்பீங்க. உங்களை வந்து சேர்ந்து இருப்பது நான் 2 வருடங்கள். அதற்கு முன்னால் 25 ஆண்டுகள் தனியா நான் உழைச்சிருக்கேன். உழை. 6வது விதி சொல்கிறேன், கமிட்மெண்டோட உழை. 6வது விதி, பாதை தனிமையானதாக இருக்கட்டும், அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் பரவாயில்லை. Don't react, be proactive. Don't be reactive. proactive-ஆ இருந்து பாரு. 17-18 வயசுல இருக்கிற இந்த வயசுல நீ சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டும். பல விஷயங்களை மனசுல சுமக்காத, அப்பப்போ விட்டுடு. பல நேரங்கள்ல அதை சுமந்துக்கிட்டே இருந்து அதை ஒரு பெரிய அறையா ஆக்கிக்கிற, அதற்குள்ள போய் உட்கார்ந்துக்கிற. நான் இப்படி சொல்றேன்பா, சில இடங்கள்ல நான் சொல்லி இருக்கேன். உன் மீது பேரன்பு கொண்டு இதை சொல்கிறேன். உன் கனவு நிறைவேற வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கிறது, கல்வி. அதை பிடித்துக்கொள். நான் விளையாட்டுக்கு சொல்லல. ஒரு கடைக்கு போறியா, சில பொருட்கள் இருக்கா, விலை பார்க்காம வாங்கணும்னா கடிகாரம் பார்க்காம படி. புரிஞ்சுக்கோ. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. எதற்குமே இந்த கூகுளை நம்பாத. லைப்ரரி தேடிப்போ, புக்ஸ படி. புக்ஸ படிக்கிறதுக்கான ஆர்வத்தை இன்றைக்கு நான் மிக மிக குறைவா பார்க்கிறேன். ஸ்டைலிஷான ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். இந்த ஆடியன்ஸ், என் குழந்தைகள், இந்த ஆடியன்ஸ் உலகத்துல ஜெயிக்கணும்னு சொன்னா ரொம்ப போனெல்லாம் வச்சுட்டு உள்ள போவாதீங்க. ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தணும்னா பிரமாதமான புக்ஸை கையில் வச்சுட்டு போங்க. புக்ஸ் இருக்குல்ல, முன்னால இருக்கிற ஆளை மிரள வைக்கும். நான் சும்மா சொல்லலை இத. நான் ஒரு புக்கை கையில வச்சிருந்தேன். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது? பெரியாருடைய புக்கு. 2 அடி தள்ளி நின்னா ஒருத்தன். கையில புக்கு தாங்க வச்சிருக்கேன். புத்தகம் கையில் வைத்தாலே உங்களுக்கான ஆபத்து 2 அடி தள்ளி போகும். ஏன் தெரியுமா? புரிகின்ற குழந்தைகளிடத்தில் யாரும் வாலாட்ட மாட்டார்கள். படிக்கின்ற பிள்ளைகள், புத்தியான பிள்ளைகள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கைகளில் புத்தகத்தை எடுத்துக்கொள். புத்தகத்தை வாசி. இன்றைக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாயா, அடுத்து 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 என்று வாசித்துக் கொண்டே இரு. உன்னுடைய டெஸ்டினேஷனை வாசித்தல்ல போட்டுக்கொண்டே இரு. ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது அந்த காரியத்துல கமிட்மெண்டோட இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் குழந்தைய, சத்தியத்துக்கு சொல்றேன், நான் இந்த பிரபஞ்சம் உனக்கு நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன் காலடியில் கொண்டு வந்து போடும்.
நேத்து கூட நான் இதை சொன்னேன். நீ நம்புறியா? நான் கடவுள் நம்பிக்கையோட இதை நான் சொல்லல, ரொம்ப சயின்டிபிக்கா சொல்றேன். ஆழமான மனதிலே திடமான எண்ணிக்கை கொண்டிருந்தால், எண்ணம் கொண்டிருந்தால், அந்த எண்ணம் உன்னை உன்னுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தும். கனவு காண். நான் அம்மா ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், இன் டீடைலா காண். டீடைல் இருக்கட்டும், நீ காண்ற கனவுல டீடைல் இருக்கட்டும். ஒரு ஓவியத்தை பார்க்கும்போது ஒரு டீடைல் இருக்கும்ல, அப்படி உன் கனவுல ஒரு டீடைல் இருக்கட்டும். நீ நம்புறியா? நான் எனக்கு ஒரு கனவு, ஸ்டூல் கொடுத்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பிடி டீச்சர். நான் நீலாம் பிறந்திருக்க மாட்டேன், உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆயிருக்குமான்னு தெரியாது, எனக்கே ஆகல. 98 அந்த டைம்ல சேர் பிடி டீச்சருக்கு கிரவுண்ட்ல கொடுக்குறாங்க. கிளாஸ் ரூம்ல இல்ல, எனக்கு கிளாஸ் ரூம்ஸ் இல்ல, கிரவுண்ட் தான். ஆனால் படித்து 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 வந்து கொண்டே இருக்கின்ற பொழுது மனதில் ஒரு கனவுங்க. என்ன கனவு தெரியுமா? எனக்குன்னு ஒரு கேபின் கிடையாது, ரூம், ஒரு பெரிய சேர், அதுல ஒரு வெள்ளை டவல் போட்டு ஒரு சேர், முன்னால ஒரு 10 சேர், யாராவது வந்தாங்கன்னா விசிட்டர்ஸ் உட்காந்து பேசுறதுக்கு 10 சேர். வாசல்ல போனா 2 to 3 அட்டெண்டர்ஸ். அதுல இருந்து வெளியில காரிடர்ல இருந்து வெளியில வந்தனா எனக்காக காத்திருக்கிற வெள்ளை கார். நான் எந்த வயசுல தெரியும்? 3 வயதுல கனவு காண்டேன். 25 வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறேன். உலக தமிழ் சங்கம் மதுரைக்கு வா. அதே சேர், அதே வெள்ளை டவல், முன்னால 10 பேர் உட்கார்றதுக்கு சேர், வெளியில வந்தா 3 பேருக்கு மேல் அட்டெண்டர்ஸ், வெளியில வந்துற எனக்காக நிக்கிற வெள்ளக்கார். இது மாய மந்திரமா? இல்ல. பிரபஞ்சத்தின் சக்தி எவ்வளவு பெரியது என்றால், நீ ஆழ் மனதில் எதை நேசிக்கிறாயோ அது உன் காலடிக்கு கொண்டு வந்து போடும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? மனுஷங்க மேல வச்சிடறோம் அந்த அன்பை, அது சனியை சேர்ந்துரு. அதை வச்சுக்கிட்டு படாத பாடு. இந்த வயதில் இருக்கக்கூடிய டிட்டர்மினேஷன், இந்த வயதில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், have towards your career. நான் உனக்கு 2 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஒன்று பைபிள்ல இருந்து, ஒன்று ராமாயணத்துல. இந்த 2 விஷயத்திலேயே நான் எடுக்கிறேன். திருக்குறள்ல இலர் பலராக ரொம்ப டீப்பா யோசி பார். வார்த்தை தான் மந்திரம். ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கியா? ரொம்ப டீப்பா கேட்டுக்கோ நான் சொன்னது. இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். நோற்பார்னா தவம் செய்யறது, பணியாற்றுவது, செயல். கொஞ்சம் பேர் தான் செயலாக்குறாங்க. அதனால தான் அந்த கொஞ்சம் பேருக்கு எல்லாம் கிடைக்குது. ஜெயிக்கிறவனுக்கு தோக்குறவனுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிற? ஏங்க, நான் இங்க இந்த காலேஜ்ல சொன்னேங்க, இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல சொன்ன. கோயம்புத்தூர்ல ஒரு பையனுடைய கால் லெட்டர் வந்திருக்குங்க. 3 இயர்ஸ்ங்க அவனுக்கு. அவன் இன்ஜினியரிங்ல 3rd இயர் முடிக்கிறான், 4th இயர் தாங்க படிக்கிறான். கால் லெட்டர் வந்திருக்குங்க பெங்களூர்ல இருந்து. per annum 68 lakhs. 68. காலேஜ் நடத்துறீங்க, மாசத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறீங்களா மேடம்? வருஷத்துக்கு தனியா உங்களுக்கு மட்டும் கிடையாது மேடம். நான் 30 வருஷம் ஆகும் மேடம் அது சம்பாதிக்க. ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறான் ஒரு பையன். எப்படி சாத்தியம்? 68 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு கம்பெனி அவனுக்கு கொடுக்குதுன்னா 10 கோடி ரூபாய் அவன் அந்த கம்பெனிக்கு சம்பாதிக்கிற புத்தி வைத்திருக்கிறான் என்று பொருள். அந்த புத்தியை வளர்த்துக்கொள். இதோ இங்கே நிற்கிறாய், கல்லூரி வாசலில் நிற்கிறாய். இன்னும் 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் கல்லூரியில் இருந்து வெளியேற்றப்படுவாய். மறுபடியும் உள்ள நுழைய முடியாது, இந்த டேக் கிடைக்காது உனக்கு. நீ துறைமுகத்தில் கட்டப்படுகின்ற கப்பல், கட்டப்படு. துன்பம் துயரம் எல்லாம் இருக்கும், கட்டப்படு. கரிக்குலம்ல இரு, கோ கரிக்குலம்ல இரு. வீணடிச்சிடாத வாழ்க்கைய. ஏனென்றால் ஆழ்கடலை நீ சந்திக்க போகின்ற பொழுது அங்கே இவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ அந்த புயலை நீ தனியாக உன் கப்பல் சந்திக்கும். அப்படி என்றால் உன்னை நீ சிறப்பாக செய்து கொள்வதற்கு 2 செய்திகளை சொல்றேன். பைபிள்ல உனக்கு சொல்லணும்னு மதம் சார்ந்ததல்ல, நீ இதை மதம் சார்ந்ததாவே எடுத்துக்காத. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சேயிங் இது.
yourself, get ready. இங்க எத்தனை பேர் கொரோனா பாஸ்? எல்லாரும் தான் கொரோனா பாஸிங்க. இதுல 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆன பிள்ளைங்களுடைய வரலாறை போய் பாரு. 10th அவங்களுடைய 10th ரிசல்ட்டா எது தெரியுமா? பிளஸ் 1 எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவங்க எழுதின ஹாஃப் இயர்லி. இன்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா? ஹாஃப் இயர்லி எழுத போகும்போது திஸ் வில் பி மை ஃபைனல் எக்ஸாமினேஷன். அதை எவன் ஒருவன் சரியா பண்ணானோ பிளஸ் 1ல அவனுக்கு சூப்பரான இடம் கிடைச்சது. Get ready at any time. Be prepare yourself. ஒண்ணுல என்ன திடீர்னு சீஃப் மினிஸ்டர் ப்ரோக்ராம் இருக்கு, வாங்க 1,00,000 பேர் கூடுறாங்க, நீங்க பேசணும்னு சொல்லி அழைப்பு வந்துச்சுன்னா 1,00,000 பேருக்கு 5 நிமிஷம் I should be